என் பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து மல்லிகாபுரம் 17வது வார்டில் வந்து இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் அண்ணனா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன். இது வந்து நார்மலாக வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதாக மீட்டிங்னா நீங்கள் ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் தான், திமுக பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். திமுக பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்போ தான் அப்ளையே பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியிலேருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்போ நான் கேள்வி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்கள் வந்து விஜய் கட்சியில் தானே இருக்கோம், திமுகவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்கள் கழுத்துலேருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஜென்ஸ்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால் வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால் வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்கள் நடிக்க முடிஞ்சுது எங்களால் அந்த ஒரு நிமிஷம். மற்றபடி வந்து நாங்கள் முழுசா அந்த கட்சிக்கெலாம் போகல. நாங்கள் எப்பவுமே விஜய் அண்ணா கட்சியில தான் இருக்கோம். கூட்டிட்டு போனது வந்து திமுகல இருந்த அவங்க அப்பா வந்து முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாருல, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க. அவங்க என்ன வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. என் பேர் வந்து ஆர்த்தி. நான் 14வது வட்டத்துல இருந்து வரேன். நேற்று வந்து கட்சி மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க திமுக கட்சியிலேருந்து. நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். கட்சியில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால நாங்கள் உறுப்பினரெல்லாம் போகல, அந்த கட்சியில் இருந்தோம். மீட்டிங்கில் கூப்பிடும் போது போகும்போது நாங்கள் இங்கே இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அப்பத்துலேருந்து திமுகவில் நாங்கள் இருக்கோமே. இங்கே வந்து ஷால்வை எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்கள் திமுக எங்கள் திமுக சொல்லலாம் ஃபோட்டோ பிடிக்கும் போது ஷால்வை எடுத்து நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரும் நாங்கள் சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம். நேற்று ஈவினிங் என்ன ஆச்சு? நேற்று ஈவினிங் வந்து திடீர்னு ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கு ஃபோன் கால் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிவாரணம் தரோம், இந்த மாதிரி பேக் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க எங்களை. நாங்கள் அதுக்கோசம் போனோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எங்களுக்கு அது விஜய் ஆஃபீஸு, கட்சி ஆஃபீஸ். எந்த இடத்துல இருக்குது? திருவொற்றியூர் பீச் ரோடு சைடாக. என்ன சொன்னாங்க அவங்க கூப்பிட்டு போய் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி பரவாயில்ல சொல்லுங்க, என்ன ஆச்சோ அதை மட்டும் சொல்லுங்க, உண்மை மட்டும் சொல்லுங்க. உனக்கு எதுவும் வராது சொல்லு. நீங்கள் அங்கே பேசுன மாதிரி இங்கே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அங்கே எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் இந்த கட்சியில் தானே இருக்கீங்க, எதுக்கு அந்த கட்சியில் போனீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் இந்த கட்சியில் உறுப்பினர் கார்டு அப்ளையும் பண்ணல, நாங்கள் சேரவும் இல்லை. நாங்கள் திமுகவில் தான் இருக்கோம். நாங்கள் கட்சி மீட்டிங் சொல்லி தான் நாங்கள் அங்கே போனோம். நீங்கள் ஏன் இங்கே எங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு, நீங்கள் பேக் தரேன்னு சொல்லி தானே எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் ஏன் இப்போ எங்களை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இது எந்த பெரிய இஷ்யூ ஆகாதுமா, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க. பேக் தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் பேசணும். எங்களை வலுக்கட்டாயமாக தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்கள் அங்கே இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரி பேசணுமே தவிர மற்றபடி நாங்கள் திமுகவில் தான் இருக்கோம். என் பேர் உங்களை அந்த ஏரியாவிலேருந்து உங்களை யார் கூப்பிட்டு போனா அவங்க பேரை சொல்லுங்கள், மீடியாவுக்கு அவங்க பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கட்சியில் இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கும் போது நான் எப்படி அவங்க பேரை வெளியே சொல்ல முடியும்? என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த ஆடியோவில் பேசும்போது என்னோடய ரியாக்ஷனே தெரியும். அதில் நான் எப்படி சொல்கிறது, நேருக்கு நேராக பேசுகிறேன்னா இல்லைனா எப்படி பேசுகிற அப்படின்றது என்னோட ரியாக்ஷனை வச்சு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைம்மா, நேற்று நீங்கள் அங்கே சொன்னது எப்படி இருந்ததுன்னா இங்கே மிரட்டி உங்களை கூப்பிட்டாங்க. அவங்க அப்படி தானே எங்களை பேச வச்சாங்களே. இங்கே வந்து நான் சொல்கிறீங்க அங்கே இருக்கிறவங்க தான் எங்களை மாற்றி பேசுகிறாங்க, இது எதுவும் உண்மை? அவங்க தானே சொன்னாங்க. அவங்க பேர்லாம் எங்களுக்கு தெரியல, திடீர்னு வந்து எங்களை கூப்பிட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்க தெரியாம ஒருத்தவங்க வந்து பேர் தெரியும், சொல்ல விரும்பல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.